அடுத்த நாள் நான் வழக்கம் போல அவளை எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனா அவள் வரவில்லை. முதல் நாள் ஓடிப்போச்சு. 2ஆம் நாள் வந்தது. அவளும் வரவில்லை. 1 வாரம் காத்திருந்தேன். அவளை காணவில்லை. பேருந்தும் காலி போலவே இருந்தது. என் மனசும் காலியானது. 1 வாரம் கழித்து ஒரு நாள் அவள் வந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தில் பழைய சிரிப்பு இல்ல. அவள் முகத்தில் ஏதோ கவலை தெரிந்தது. நான் மெதுவாக கேட்டேன், என்ன ஆயிற்று? அவள் மெதுவாக சொன்னாள், நான் வேறொரு நகரம் போகப் போறேன். அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை உடைத்தது. ஆனாலும் நான் சிரிக்க முயற்சித்தேன். போனாலும் நினைவுகள் எப்போவும் என்னோட இருக்கும்னு சொன்னேன். அவளின் கண்களில் நீர் பெருக்கமாக இருந்தது. நாங்க இருவரும் பேசாமல் நின்றோம். ஒரு மௌனம் நம்ம இடையில் இருந்தது. கடைசி பயணத்தில் நாங்க ஒரே பேருந்தில ஒரே நேரத்தில் இருந்தோம். ஆனா வார்த்தைகள் இல்லை. மௌனம்தான் நம்மை சேர்த்தது. அவள் இறங்கும் போது ஒரு மெல்லிய சிரிப்போடு சென்றாள். நானும் சிரித்தேன், கண்களில் கண்ணீரோடு. அவள் இறங்கிவிட்டாள். நான் தொடரவில்லை. பேருந்து நகர்ந்தது. ஆனால் என் மனசு அவளோட தங்கியது. நாட்கள் ஓடியது. ஆண்டுகள் ஓடியது. நான் இன்னும் அந்த பேருந்தில் பயணிக்கிறேன். அவள் இருந்த இடம் இன்னும் காலியாக இருக்கிறது. நான் காத்திருக்கவில்லை. ஆனா ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு நிமிடம் அவளை நினைத்து பார்க்கிறேன். சில காதல்கள் சேர்வதற்காக இல்ல, சில காதல்கள் நினைவுகளாக வாழும். உங்களோட முதல் காதல் இன்னும் உங்கள் மனசுல இருக்கா? உங்க நினைவுகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உணர்வுபூர்வமான காதல் கதைகளுடன் சீக்கிரம் சந்திப்போம்.